நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கொட்டப்பட்டுள்ள மருந்து மாத்திரைகளை வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொள்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரதாப் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரதாப், வணக்கம். விவரங்கள். ரவீனா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் மேம்பாலத்தின் கீழ் தனியார் மருத்துவமனையில் காலாவதியான மருந்து பாட்டில்கள், மாத்திரைகள், மருத்துவ கழிவு என குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் கீழ் ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தால் பயன்படுத்தி சில தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் என பலர் இரவு நேரத்தில் அங்கு காலாவதியான மருந்துகளை கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கொட்டப்படும் மருந்துகளை ஊழியர்கள் அவ்விடத்தில் எரித்து விடுவதால் அவ்வப்போது அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதும் கரும்புகைகள் சூழ்ந்து காணப்படுவதும் இச்சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொட்டப்பட்ட மாத்திரைகள் காய்ச்சல், சளி மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் உள்ளிட்டவைகள் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து காலாவதியான மருந்து மாத்திரைகளை கொட்டிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். விசாரணையில் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் சண்முகா ஏஜென்சி மொத்த மருந்து விற்பனையாளர் வீசியது தெரிய வந்த நிலையில் 25,000 அபராதம் விதித்து ராசிபுரம் நகராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. மேலும் இதுபோன்ற பொது இடங்களில் மருந்து கழிவுகளை வீசக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தும் அவரிடம் இதுபோன்ற தவறு இனி செய்ய மாட்டேன் என கடிதம் பெற்றுக் கொண்டனர். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.